அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 2வது இயல் பகுதியில் பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்புலேருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் அப்படின்னா நிறைய கேள்வி இருக்கா குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வெறும் 20 கேள்வி மட்டும்தான் இருக்குது. இந்த 20 கேள்வியையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுட்டா போதும், இந்த டாப்பிக்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை டெஸ்ட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லை, புத்தகம் இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா போதும். புக்கில் என்ன இருக்கோ அதை லைன் பை லைன் கொஷினாக நான் கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், நாடெல்லாம் நீர் நாடாக திகழ்ந்த நாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர என்னாகும்? குடி உயரும். அப்படிப்பட்ட நீர்வளம் மிகுந்த நாடு எந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சோழ நாடு என்பது சரி. நாடெல்லாம் நீர் நாடாக திகழும் நாடு சோழ நாடு என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். சரி, பார்க்கலாமா? கலை அப்படின்னா கரும்புங்க. நல்லா கவனிங்க. இந்த கலை, இந்த லை வந்ததுன்னா கரும்புன்னு அர்த்தம். கா என்றால் சோலை, மாடு அப்படின்னா பக்கம் என்ற அர்த்தம் இருக்குது. கோடுன்னா குளக்கரை. அடுத்த வினா பாருங்கள். காவிரியின் பாதையெல்லாம் புவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் என்ன? இதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இது அந்த அறிமுகம் நுழையும் முன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அங்கேருந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. படித்த நண்பர்களே இதை பார்த்துருக்க மாட்டேங்க. ஆனால் இப்படிலாம் கேட்டால் கூட நமக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் என்ன? இதுக்கான பதில் பெரிய புராணம் என்பது கரெக்டு. நீங்கள் இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி வர்றதுனால இதான் ஆன்சர்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த டாபிக் இல்லாமல் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்று கம்பராமாயணம், இல்லைன்னா சிலப்பதிகாரம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக போட்டிருப்பீங்க. சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல்கள் என்னென்ன? ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. இங்கே நீங்கள் 2 நூல்களை சொல்லணும். பெரிய புராணத்துக்கு அடிப்படையாக அமைந்த நூல்கள் 2. அது என்னென்ன? ஒன்று திருத்தொண்டத் தொகை 1, இன்னொன்று திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2 நூல்கள் பெரிய புராணத்துக்கு அடிப்படைனா 2 நூல்கள். ஒன்று திருத்தொண்டத் தொகை, இன்னொன்று திருத்தொண்டர் திருவந்தாதி. அடுத்த வினா பாருங்கள். திருத்தொண்டத் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டத் தொகை அப்படிங்கிற இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? திருத்தொண்டத் தொகை என்ற நூலை எழுதியவர் சுந்தரருங்க. சுந்தரர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. திருத்தொண்டத் தொகை என்ற நூலை எழுதியவர் சுந்தரர். அடுத்த வினா பாருங்கள். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த நூலை எழுதுனது யாருங்க? இதுக்கான பதில் நம்பியாண்டார் நம்பி. நல்லா கவனிங்க. திருத்தொண்டத் தொகைனா சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதின்னா நம்பியாண்டார் நம்பி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? மேதி அப்படின்னா எருமை, சுரிவலை என்றால் சங்கு, வேரி என்றால் தேன், பகடு அப்படின்னா எருமை கடா. அடுத்த வினா பாருங்கள். பெரிய புராணம் எத்தனை அடியார்களின் சிறப்புகளை விளக்கி கூறுகிறது? பெரிய புராணம் எத்தனை அடியார்களுடைய சிறப்பை விளக்கி கூறுகிறது? விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் 63 அடியார்கள். 63 அடியார்களுடைய சிறப்பை தான் பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கூனா கூற்று, காரணா காரணம். நான் ரொம்ப லென்த்தாக வருது அப்படிங்கிறதுனால சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? திருத்தொண்டர் புராணம்
எல்லோராலும் பெரிய புராணம் என்றழைக்கப்படுகிறது. இது கரெக்டுங்க. நல்லா கவனிங்க. பெரிய புராணம் இருக்குது பார்த்தீங்களா? பெரிய புராணத்துக்கு இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம். ஆனால் எல்லாருமே அதை பெரிய புராணம்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியராக 63 அடியார்களின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல். இது கரெக்டானு கேட்டால் தவறு. 63 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பாடல் கிடையாது, ஒவ்வொரு புராணம்னு வந்திருக்கணும். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு புராணம்னு வந்திருக்கணும். 63 புராணங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ பாடல் அப்படிங்கிறது தவறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. சாரி, இங்கே ஆப்ஷனை மாற்றி போட்டோனோ. சரி, பார்த்துக்கோங்க. கூற்று மட்டும் சரி என்பது தான் ஆன்சர். நானே பாருங்கள் இதை கவனிக்கவில்லை, இப்பொழுதுதான் கவனித்தேன். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு கேட்குறாங்க. இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூலை யார் எழுதுனாங்க அப்படின்னும் கேட்கலாம். யார் எழுதுனாங்க? சேக்கிலார் எழுதினார். சேக்கிலாருடைய காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, விடை பார்க்கலாங்களா? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிலாருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா பாருங்கள். சேக்கிலார் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? சேக்கிலார் எந்த மன்னன் காலத்தில் வாழ்ந்தவர்? விடையை பார்க்கலாங்களா? 2ஆம் குலோத்துங்க சோழன். சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் தான் சேக்கிலார் வாழ்ந்திருக்காரு. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். சேக்கிலார் ஆற்றிய பணி என்ன? இந்த மன்னன்ட்ட சேக்கிலார் வேலை பார்த்துருக்காரு. என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. சேக்கிலார் ஆற்றிய பணி என்ன? விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் சேக்கிலார் முதலமைச்சராக இருந்திருக்காரு. 2ஆம் குலோத்துங்க சோழன்ட்ட முதலமைச்சராக சேக்கிலார் இருந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? சேக்கிலாரை ஒருத்தர் புகழ்ந்திருக்காரு. எப்படி புகழ்ந்திருக்காரு? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? கந்தம் அப்படின்னா மனம், மிசை என்றால் மேல்னு அர்த்தம், வாவி என்றால் பொய்கை, பணிலம் என்றால் சங்கு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் சங்குக்கு தான் நிறைய அர்த்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? சுரிவலை என்றாலும் சங்கு, நரத்தம்னா நாரத்தை, காஞ்சினா ஆற்று பூவரசு, சிமயம் அப்படின்னா மலையுச்சி. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதையும் சரியாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் நாளிகேரம் அப்படின்னா தென்னை. இது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. நாளிகேரம் அப்படின்னா தென்னை, கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் அப்படின்னா ஆச்சாமரம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். நல்லா கவனிங்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம், கோழின்னா அரச மரம், சாலம் அப்படின்னா ஆச்சாமரம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரங்கள். அடுத்த வினா பாருங்கள். தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம். இது பெரிய புராணத்தில் இருக்கிற ஒரு பாட்டு வரி. இந்த பாட்டு வரியில் பார்த்தீங்கன்னா இரும்போந்து அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த இரும்போந்து என்பது என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாட்டு வரியில் வருது இல்லைங்களா? தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம்னு சொல்கிறாங்க இல்லையா? இரும்போந்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இரும்போந்துன்னா பருத்த பனைமரம்னு அர்த்தம். பருத்த பனைமரம்னு அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இலக்கண குறிப்பு அறிந்து பொறுத்துக. இலக்கண குறிப்பை கரெக்டாக பொருத்த சொல்கிறாங்க. கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? கருங்குவளை என்றால் பண்புத்தொகை, விரிமலர் என்றால் வினைத்தொகை, தடவரைனா உரிச்சொல் தொடர், நிறுத்துதல் என்றால் தொழில் பெயர். அடுத்த வினா பாருங்கள். பாய்வன
பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி சரியாக பிரிக்கவும். பாய்வன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணுன்னா பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லைங்களா, அந்த இலக்கணப்படி நம்ம என்ன பண்ணணும்னா பிரிக்கணும். பிரிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் ஆ என்பது கரெக்டு. பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் ஆ இது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் ஆ அப்படின்னு பார்த்தோமா, இதில் இருக்கிற இந்த இவ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவ் என்பது இடைநிலை. ஆனால் என்ன இடைநிலை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இவ் என்பது என்ன இடைநிலை அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். இந்த இடைநிலையை பொறுத்த வரைக்கும் நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்காலம், எதிர்மறை, இந்த நாளையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்களா? படிச்சிருந்தால் அது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. படிக்காத நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை வச்சு ஒரு கேள்வி வரும். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? இவ் என்பது எதிர்கால இடைநிலை. இவ் என்பது எதிர்கால இடைநிலை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். நாளைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கை நான் கொண்டு வந்துடுறேன். டெய்லியுமே ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நம்முடைய டெலகிராம் குரூப்லேயும் சேர்ந்துக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோக்கான லிங்க் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து அப்படியே அடுத்த டாப்பிக்கை பற்றி பேசலாம்.